எதுவுமே வேண்டாங்க. நகை வேண்டுமா? வேண்டாங்க. நானும் என் மனைவி தனியா பேச போறேன். யாரும் கொலை கொடுக்க நானும் என் மனைவி பார்த்து போறோம். பாபனை கை தட்டாது பாரு. என்ன வாட்டமா உன் மணியாடி பார்த்து போனா என்ன சொன்னா? என்னத்துக்கா எனக்கு வேற வேலை இல்ல பாரு. என்னத்துக்கு லைட் நிறுத்துறான்னு கேக்குறான் பாரியா. என்னடா என்னத்துக்கு குத்துறான்னு கேட்கலாம். உனக்கு நாடி வேணும். எனக்கு எந்த வித குறையில எதுவும் வேண்டாங்க. உனக்கு நகை வேண்டுமா? வேண்டாங்க. நாணய வேண்டுமா? வேண்டாங்க. பட்டாடை வேண்டுமா? எதுவும் வேண்டாம். அரமணி வேணுமா? அரமணி அரமணி எந்த வயசு கட்டும்? என் பேரு கேட்டீங்க. ஐயோ என் பேரு கேட்டது நீ என்ன உலகந்த பெருமாள் கை வச்சு 10 பேர் அதுக்கிட்ட சொல்லலாம். உலகந்த பெருமாள் தான் மறக்காம இல்ல என்னன்னு கேட்டமா அவன் சொல்லுமா. அவங்க அம்மா இருக்கும். ஏமா என்ன பேரு? உன் பேரு? என் பேர் தான் சொல்ற பாய. என் பேர் தான் காஞ்சனா. காஞ்சனாவா? காஞ்சனா வெறும் காஞ்சனாவா? என்ன காஞ்சனா? காஞ்சனா 2 என்னது காஞ்சனா 2 நீங்கற? உன் பேரா? என்ன காஞ்சனா சொன்னா? காரிமுதி காஞ்சனா. அத காரிமுதி போய் தான் இருக்கற நீ இப்போ. ஏய் ஏய் சொல்லுங்க. உனக்கு எதுவும் வேண்டாம் அல்லவா? எனக்கு எதுவும் வேண்டாம். பட்டாட வேண்டாம். வேண்டாம். நகை நாணி வேண்டாம். எது வேண்டாமா? வேண்டாம். இப்ப எனக்கு காண வந்தாயே என்ன வேணும்? அதா இன்று உங்களை காண வந்த காரணம் என்ன தெரியுமா? என்றைக்கும் இல்லாமல் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுங்க. என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் தெரியுமா? என்ன சந்தேகம்? இந்த நாடு நகரம் நீங்க அனைத்து அனைத்தும் யாரால கேட்டதுன்னு ஒரு சந்தேகம். தெரியாதா? சாண்ட குடிச்சிட்டு சாண்டடா யாரால கட்டி தெரியுமா?
எங்க அண்ணன் கண்ணனால கிடைச்சவங்க. என்னடா படுத்து ஏனா இந்த நாடு நகர் அனைத்தும் எங்க அண்ணன் கோபால கண்ணனால கிடைச்சது. நீ சொன்ன ஒருவர் உண்டு அது அண்டை விஜய் மாற்று ஒருவர் உண்டு என்று உன் அண்ணன் மாற்றி கேட்டி ஓடி ஏறித மாற்றம் எங்கள் பெருமை கேலியாய் போற்றோம். நன்றியை மறந்துட்டு நாங்க பாத்துறோம். அந்த கண்ணை செய்த வேலை என்ன வேலை தெரியுமா? ஓடி கலகோ முட்டை மந்த கண்ணானை பெருசாக யார் சொல்லிக்கலாம் பச்சா? டேய் எவ்வளவு சும்மா போட்டு போட்டு டேய் காலா ஓயே டேய் யா போடா நான் சும்மா டேய் யா போடா நான் சும்மா டேய் புரியுதா டேய் அறுவலா அவங்க சூடு பண்ணா யாரு கேளுங்க கம்னாட்டி என்ன கேக்குறானா அவனு கேக்குறியா? ஏடா அவன் முன்னாடி தள்ளி வச்சுக்கிறான் பாலபாட்டிக்கு வந்தவன். என் மனைவி தவறு செய்தானு அவளை அடிக்கிறதுக்கும் மத்தவன் அவன் மனைவி அடிக்கிறதுக்கு என்ன சம்மதுங்க? என் மனைவி வார்த்தை நான் சொன்ன வார்த்தை கேட்கல, அதனால அவளை அடிக்கிறேன். ஏன் நீ பாக்கலையா? நான் தான் உள்ள போயிருந்தேன் எங்க மாமியாராண்டா. மாமியாராண்டியா? அது நேரத்துல மாமியார போ பாயா என் மனைவி இல்லையா? அதான் வெள்ள பஸ்ல வேலைக்கு போயிருந்தேன். வெள்ள பஸ் வேலைக்கு போலாம் இந்த கூத்தாட்டு 8 மணிலாம் வீட்டுக்கு போனா என் முன்னாடி இருக்கு. ஐயா வெள்ள பஸ்ல வேலைக்கு போயிடுறான். நான் என்ன பண்றது? அதனால இதெல்லாம் அடி வாங்கிட்டு போறேன்னா என் முன்னாடி தான் என் மாமியார் தான் சுத்தானி காய வச்சு சூத்தெல்லாம் தேய்ச்சி ஊத்து பாரு. மாமியார் அம்மா ஊத்துவாங்க. டேய் தரிசனம் முடிச்ச மறுப்புள்ளியாச்சு மருமகன் மறுப்புள்ளியாங்கிறது மாமியார் தான் வச்சுக்கிறேன். மாமியாரு சாப்பாடு போட்டு வச்சுக்கணும்னு சொல்லு. அது தவறா சொல்றேன். வீட்டுல வச்சுக்கணும்னா அது பொண்ணாட்டி போயிட்டு அம்மா மாமியார் தான் சோறு போட்டு கதையை காரியமே குடும்பம் அப்பா அவங்க காரியமே ஜென்மன்னு நினைக்கிறேன்.